உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப் போகிறார். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது போல, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்நாட்களில் அநேகர் ஆசீர்வாதங்களை தேடி பல வேலைகளுக்கு செல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது பல நாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதித்து ஆசீர்வாதமாய் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவருக்கு பயந்து அவர்களுடைய கட்டளைகளின்படி நடக்கிற பிள்ளைகளின் மீது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். பக்தனாகிய யோபு நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் கூட தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக வாழ்வோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு மாறாதவர். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. உங்கள் சிரசின் மீது அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிறைவாய் தங்கும்.